பார்வையாளருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறேன்னா கேம் நல்லா இருக்காது. அதனால ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்தில் நயன்தாரா. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் இந்த பக்கத்துக்கு உட்காந்துருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான். சந்தோஷம் யார் வெற்றி பெறும் கிடையாது, நான் ரெண்டையுமே ரசிக்கிறேன். இல்ல யார் வெற்றி பெறும் திரைக்கலைஞருங்கிற முறையில் அதான் சொல்றாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அதை இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திருப்பி உட்காந்துருக்காரு. அது பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காது இல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் எல்லாமே. ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போடும், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போடும். திரைத்துறையில தொடர்ச்சியாக விவாகரத்து அதிகமா இருக்கு. சமீப இந்த 1 வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்து வருது. திரைத்துறையில இருக்கு நீங்க இதுவே இல்ல, ஒரு வருஷத்தோட பேர் ஒண்ணு இருக்கும், இது விவாக வருடம்னு போட்டுருக்கோம். இது வந்து அது மாதிரி, அதனால இது வந்து விவாகரத்து வருடம்.